களை ஒடுக்குகின்றதாக கூறப்படும் புதிய பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று மாபெரும் எழுச்சி போராட்டம் நடைபெற்றுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரியும் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றீடாக கொண்டு வர இருக்கும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டத்தை நிறுத்த கோரியும் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் பாரிய மக்கள் போராட்டம் வடக்கில் யாழ்ப்பாணத்திலும் கிழக்கில் மட்டக்களப்பிலும் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு கல்லடி பாலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட எதிர்ப்பு பேரணியானது காந்தி பூங்கா வரை சென்று அங்கு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. குறித்த ஆர்ப்பாட்ட பேரணியில் மத தலைவர்கள், இலங்கை தமிழர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள், உப தலைவர்கள், உறுப்பினர்கள், கட்சி அமைப்பாளர்கள், சிவில் அமைப்பு பிரதிநிதிகள், மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் தலைவி, செயலாளர்கள், பொது அமைப்புகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் இருந்து ஆரம்பமான கண்டன பேரணியானது திருமலை வீதியூடாக மட்டக்களப்பு நகர் வரை ஊர்வலமாக சென்று நகரில் உள்ள மணிக்கூண்டு கோபுரத்தில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து காந்தி பூங்காவில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தின் இறுதியில் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகத்திற்கு சமர்ப்பிக்கும் முகமாக ஆணையாளர், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைகள், ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான தூதரகம், ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பு நாடுகளின் தூதுவர்கள், ஐரோப்பிய ஒன்றியம், சர்வதேச நாணய நிதியம் ஆகியவற்றிற்கான பிரதியிட்ட போராட்ட அறிக்கையொன்றும் வாசிக்கப்பட்டது. தற்பொழுது ஒரு யோசனையாக முன்வைத்திருக்கும் இந்த PSTA என்ற புதிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நாங்கள் முற்றுமுழுதாக இருக்கின்றோம். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நிலப்பாடு தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே பயங்கரவாதம் இல்லாவிட்டால் ஒரு அவ்வாறான ஒரு அரசை பாதுகாக்கிறதுக்கோ இல்லாட்டி பயங்கரவாதத்திலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய தேவைகள் வந்தால் தற்பொழுது இலங்கையில் இருக்கிற சாதாரண சட்டங்களுக்குள்ளே அந்த விடயங்களை கையாளலாம். அதே நேரத்தில் தற்பொழுது உங்களுக்கு தெரியும், தித்வா புயல் வந்திருக்கிறது. அவசரகால சட்டம்